வணக்கம் மக்களே. என்னென்னா இன்றைக்கு எனக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கேன். இது இப்போ எனக்கு சிரிப்பாக இருக்குது. ஆனால் இது நான் 12 வருஷத்துக்கு முதல் நடந்தது. டொரண்டோவில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அந்த இந்த வேலை வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து தட்டு கழுவுறது, பெரிய பெரிய சட்டி, பெரிய இறங்கி கழுவுற அளவுக்கு சட்டி பானையால் எல்லாம் இறங்கி அந்த மாதிரி கழுவுற வேலை அந்த மாதிரி செய்வேன் வந்த சாட்டில். அப்போ வேலைக்கு போய் அடுத்த நாள் செஃப்போட அவர் அங்கே குக் பண்ணுறது, அவரும் தமிழ் ஆள் தான். அப்போ அவர் எல்லாம் தட்டி பானை எல்லாம் கழுவி வச்சுருந்தார். அந்த மாதிரி சூப்பராக கழுவி வச்சேன். அவரும் தம்பி நல்ல ஹார்ட் ஒர்க்கர், அந்த மாதிரி வேலை செய்கிற புதுசாக வந்த படிக்கிறேன்ட்டு அப்ரிஷியேட் பண்ணினார். அப்போ அவர் அன்றைக்கு போகிறார். கடைசி சூப்பை காய்ச்சி, அவர் வந்து சூப்பை காய்ச்சி வச்சுட்டு அடுத்த நாள் கொடுக்குற சூப்பை முதல் நாள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போட்டு போகணும். அப்போ அவர் சூப்பை காய்ச்சி போட்டு சொன்னார், தம்பி இந்த சூப்பை நீ வடித்து வைமாண்டு, சூப்பை எடுத்து வடித்து வைமாண்டு. அப்போ நான் சூப்பை வடித்து போட்டு சக்கையை மட்டும் அந்த சூப்பில் வர்ற மெட்ட சாமானை மட்டும் வச்சினான். எனக்கு அவர் வடிவாக வந்த சாட்டில் எங்களுக்கு இது வந்து நாங்கள் அங்கேருந்து வரைக்கும் எங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வேலை என்றாலே என்னென்னு தெரியாது, வேலையே எங்களுக்கு தெரியாது. என்ன அங்கே நாங்கள் வேலைக்கு போனதில்லை. அப்போ அவர் விளக்கமாக சொல்ல இல்லை. அவர் அன்றைக்கு சூப்பை அப்போ கேட்டார், தம்பி சூப்பெல்லாம் படித்து வச்சுட்டு ஒன்றும் அண்ணன் எல்லாம் படித்தாச்சு என்ன அந்த மாதிரி வச்சிருக்கிறேன்ட்டு கொண்டு அப்போ எங்கேன்னு கேட்டார். சூப்பு நான் கொண்டே அந்த வாளிக்க சக்கை எடுத்து வச்சுட்டு சூப்பை அப்படியே வடித்து சிங்கிக்க வடித்து ஃபுல்லாக விட்டுட்டேன். நான் தண்ணி தானே அதை என்னத்துக்காண்டு நான் விட்டுட்டேன் சூப்பை வடித்து. அப்போ அந்த அவர் வந்து பார்த்துட்டு தலையில் கையை வச்சு கொண்டு திரும்ப அங்கே இருக்கிறாருங்க, தம்பி சூப்பண்ட அண்ணா இதுதான் நீங்கள் வடித்து வச்சது, இதுதான் இந்த சக்கை இதுதான் நான் படித்து அதை விட்டு போட்டு அதை வச்சிருக்கிறேன். இதை ஏன் நான் சொல்ல வர்றேன்டா, இப்போ வர்ற ஆக்களும் வந்து இதால் பாதிக்கப்படுகிறாரு. அப்போ இப்போ வேலை ஆக்களோ, நீங்கள் வேலை செய்கிற ஆக்களோ, இல்லாட்டி வேலைக்கு ஆக்களை வச்சிருக்கிற ஆக்களோ, புதுசாக வர்ற ஆக்களுக்கு ஒவ்வொன்றையும் விளக்கமாக சொல்லுங்க. அவர்களும் கற்றுக்கொள்ளுவார்கள். அவர்களும் எல்லாம் எங்களை மாதிரி தான் வந்தவர்கள். அப்போ விளக்கமாக எதையும் சொன்னீங்களேண்டா விளக்கமாக செய்வார்கள். இதுதான் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.